ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டே இருக்குது, பாதுகாப்பாக இருங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா எவிக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டுருக்கு. முதல்ல வந்து கனி எவிக்டன்னு சொன்னாங்க, இப்போ வந்துட்டு கனி எவிக்டட் இல்லை, எவிக்ஷனே இல்லை மொத்தத்தில் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதை வந்து நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? ஏன் இது வந்து கனி வர விஷயத்தில் மட்டும் இது மாதிரி மாறி மாறி வருதுன்றது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, சரிங்களா? இந்த சம்பவம் என்னென்னா விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும் பேசிக்கிறாங்க விக்ரமை பற்றி. ஏன்னா விக்ரம் வந்துட்டு ஒரு டபுள் கேம் ஆடிட்டே இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, விஜய் பார்வதி முன்னாடி வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுற மாதிரியும் விஜய் பார்வதி பின்னாடி வந்து அவங்கள பற்றி ரொம்ப இழிவாக பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹெல்த்தில் பீரியட் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது கூட அதை கூட சொல்லி அதுக்கப்புறம் 3 வாட்டி இன்னும் வேறு ஒரு ரீசனுக்கு அழுகுறாங்க. இதை நாங்கள் எப்படி நம்புறதுலாம் கலாச்சிருப்பார். ஒருத்தங்க அழுகிறத எப்படி நம்புறது? அதுவும் 3 விதமாக அழுகுறாங்க. 3 விதமாக என்ன, நான் அப்படி ஒரு அழுக, இப்படியா 3 விதமாக அழுதாங்க. நீங்கள் பண்ண 3 அக்கப்போறாலும் அவங்க அழுதாங்க. இன்னமும் 3 விதமாக அழுதுன்னு பேச்சு வருது இல்லை, செம்ம கோபமாக வருது மக்களே. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ராவும் விஜய் பார்வதி பேசிக்கிற போது சாண்ட்ரா முதல்ல சொல்லியிருக்காங்க, ப்ளே பண்ணுங்கள் அந்த பொண்ணு கூட, வேணான்னு சொல்ல. ஏதோ அந்த பாட்டெலாம் அன்றைக்கி வந்து பாடியிருப்பாங்களே அது கூட ஓகே, ஆனால் அவளை அழகிற வரைக்கும் பண்ணாதீங்க. இப்போ ப்ராங்க்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அந்த சாரீ எடுக்கும்போது அவங்க அழுதுருப்பாங்க. இதுக்கே நீங்கள் அழுவுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கே அழுவுறீங்களா? இதுக்கே அழுவுறீங்க கேட்குறத விட இதுக்கே நீங்கள் ப்ராங்கை இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்கணும். நீங்கள் ஒரு காரணத்தை வந்துட்டு சாரிக்கு ஒரு காரணம் வைக்கும்போது நாங்கள் அழகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கக்கூடாதா? நீங்கள் நினைக்கிறதா நாங்கள் நினைக்கணும், ஏதோ சட்டம் இருக்கான்னு இல்லை, நீங்களும் நானும் ஒன்றா அப்படின்றது அவங்களுக்கு வருமா இல்லையா? இதில் வேறு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு லெக்கில் வெரிகோஸ் வெயின், அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம் வேறு, அந்த மந்த்லி வர ப்ராப்ளம் வேறு. என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு? இதில் தனியால் எஃப்ஜேவும் இந்த ஏடாகடம் தனித்தனியாக அப்பப்போ போயிடுவார். அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக, அதுலேயும் முந்தானத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தூங்காமல் ஒரே ஆளாக வந்துட்டு, அதுலேயும் விக்ரம் பக்கத்தில் உட்காரும்போது அந்த விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அந்த விக்ரம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், நான் தனியாக இருந்து கண்டிப்பாக அதை நான் முடிப்பேன். அப்பயே கேட்டிருப்பாங்க, நீ ஏன் இங்கே உட்காருன்னு. 24/7 டாஸ்க் கொடுத்தா நான் உட்கார மாட்டேனா அப்படின்னாரு. அப்போ வந்து அங்கே ஒரு இதுவாக உனக்காக இல்லை, சரி நான் உட்காட்றேன் நீ அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடைசியில் அவங்களோட கிரெடிட் அப்படியே திருடினார் பாருங்க. அது பயங்கரம். என்னென்னா அப்பயே சொல்லியிருப்பாங்க அவங்க விஜய் பார்வதி, நான் தனியாக இறங்கிட்டேன், அவன் வேறு கோஆப்ரேட் பண்ண பரவாயில்ல, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இந்த மேடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கழுவிட்டு தான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லி செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுவும் காலையில் தூக்கத்தை அப்படியே உருளுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதை சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காரு ஆள், அப்போயே வந்து கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி பதிவு பண்ணியிருக்காப்புல. அதாவது இவரோட மேற்பார்வையில் தான் வந்துட்டு விஜய் பார்வதி செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதை இங்கே புட்டு வைக்கிறாங்க. இவன் பயங்கரமான ஆள், நான் கொஞ்சம் விட்டு சரி என்ன பண்ணக்க போகிறான்னு விட்டுட்டேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து ப்ராங்க்ன்ற ஒரு பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க, விஜய் பார்வதியோட வேலை வந்து செய்ய முடியும் விஜய் பார்வதியால், ஆனால் அதை செய்ய வச்சது விக்ரம். அதனால் விக்ரம் கிளாப் பண்ணுங்களாம். இவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரல. இது ஸ்கிரிப்டுன்றாங்க. இது ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அமித் வந்து குரல் கொடுத்தது ஸ்கிரிப்டுன்ற மாதிரி தான் போச்சு. சரி, இப்போ அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேற்று நைட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டா விக்ரமோட முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதை மறந்துருப்பாங்க. அதனால தான், ஏன்னா நிறைய விஷயம் மண்டக்குள்ள ஓடுறதுனால இருக்கிற கொஞ்சம் மூலையில் எதை தான் ஞாபகத்தை வச்சிருது. இப்போ வந்துட்டு விக்ரமோட விஷயங்கள் முக்கியமாக என்ன வருதுன்னா, இப்போ நேற்று ஐஸ்கிரீம் விஷயங்கள் போயிருக்கும். அதில் வந்து இப்போதைக்கு அதிகப்படியாக யார் விக்ரம் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, கனிக்கிட்ட. ஆனால் விக்ரம் யாருக்கு கொடுத்தாரு, கனிக்கா கொடுத்தாரு. ஸோ எங்கே யாருக்கு கொடுத்தா கவர் ஆகும், ஏன்னா இது வந்து ப்ரொமோஷன் டாஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பு செய்வாங்கன்ற விஷயங்கள் தெரியும். அந்த நேரத்தில் நான் வழக்கமாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா, அங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக சுபிக்ஷா கொடுத்தா எப்படி இருக்கும், புரியுதுங்களா? அப்படியே அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஸ்பாட்லைட்டை திங்க் பண்ணி அந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்காப்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? அதே மாதிரி சாண்ட்ரா என்ன சொல்கிறேங்க, நீயும் நானும் போய் பேசினா அவன் பேச மாட்டான் ஒழுங்கா. ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியும், நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியும் போது அவர் வந்தால் அவரோட ஸ்பாட்லைட்டை நம்ம எங்கே திருடுற போகிறோமோன்னு பார்த்தா அப்படி நினச்சிக்கிட்டு நான் எப்போல்லாம் போய் விக்ரம் கிட்ட பேச போகிறேனோ அப்போல்லாம் என்னை தவிர்த்துருவார், நான் பார்த்துட்டேன் நிறைய வாட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எப்படி இருக்கும் கஷ்டம். அதே மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமாம் விக்ரம் இப்போது அது ஒரு கேம் விளாண்டுட்டு தான் இருக்கார். யாருக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் விஜய் சேதுபதி வச்சு செய்கிறாரோ அவங்களாம் நகர்ந்து வந்துடுறது, யாரெல்லாம் இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிறது. இப்போ 2-3 நாளாக வந்து வியானாவையும் எஃப்ஜேவையும் கலாச்சிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வியானா மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு.
இந்த பக்கம் எஃப்ஜே மடியில் வந்து கணித்தை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 4 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இது வரைக்கும் கேட்டது அந்த ஸ்கூல் விஷயத்துக்காக கேட்டிங்களா, கேரக்டருக்காக கேட்டிங்களா, இல்லை உண்மையிலே கேட்டிங்களான்னு டவுட் வருதுல்ல. ஸோ இதுதான் சரி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே விஜே பார்வதியும் சாண்ட்ராவும் புட்டு 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 விக்ரமை பற்றி சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.